வீக்கெண்ட் ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்டாச்சு. ஸோ மண்டே இந்த சிம்பிளான கத்திரிக்காய் சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, 2 வெந்தயம், காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு சின்ன சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கத்திரிக்காய் சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா அதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுட்டு வேக வச்ச தக்காளியும் பருப்பையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் நான் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு 3 to 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். ஸோ நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட கம டேஸ்டியான சாம்பார் ரெடி. ரொம்ப அட்டகாசமான ஃப்ளேவரோட ரெடி ஆயிடுச்சு. ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.